லிலோ அண்ட் ஸ்டிச். பியூட்டோங்கிற ஒரு ஏலியன் பிளானட்ல இருந்து எர்த்துக்கு எப்படி ஸ்டிச் வந்துச்சு, அங்க லீலோ அப்படிங்கிற ஒரு சின்ன பெண்ணு கூட எப்படி ஒரு பெட்டாக்கா மாறுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் பிளாட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிற படம் தான் இந்த லீலோ அண்ட் ஸ்டிச். இந்த லீலோ அண்ட் ஸ்டிச் ரிவ்யூ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். யாருமே நம்ம கூட இல்ல, நமக்கு யாரு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு நம்ம தான் சப்போர்ட். காலையில எந்திரிச்ச உடனே சூப்பரா நேத்து 6:55 எந்திரிக்கணும்னு நினைச்சோம், இன்னைக்கு 6:30 எந்திரிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன கோலா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு சின்ன சின்ன கோலா இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போக 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 பெரிய படிக்கட்டை தாண்ட உதவும். சும்மா காமெடிக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே அது ஹெல்ப் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சின்ன கோலுங்கிறது ஃபியூச்சர்ல பெரிய கோலா மாறும். அப்ப யாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவைப்படாம இருக்கும். நீங்க உங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டரா நீங்களே தெரிவிங்க. லீலோ அண்ட் ஸ்டிச் இந்த படம் ஒரு அனிமேஷன், டிஸ்னி அனிமேஷன் படத்துல இருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு லைவ் ஆக்ஷன் படம் தான். நானும் ஸ்டார்டிங்ல என்னடா வந்து அனிமேஷனாவே இப்படி கொண்டு போயிருவாங்களேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அனிமேஷன்ல இருக்கிற தாட்டு லைவ் ஆக்ஷனுக்கு மாறக்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எனக்கு பர்சனலா படத்துல பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. ஸ்டிச் அப்படிங்கிற கேரக்டர் கிறிஸ் சாண்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸ் டப்பிங்கா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு பண்ண விஎஃப்எக்ஸ் ஒர்க் பக்காவான மேட்ச். எர்த்துல இப்படி ஒரு ஏலியன் கிரியேச்சர் இருக்கா அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் கூட இல்லாம நம்ம வீட்டு பெட் டாக் மாதிரி தான் வந்து பிராக்டிக்கலா வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் சில இடத்துல மூவ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டிச் கேரக்டருக்கு ரொம்பவே அழகா சூட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னும் 2-3 சில கேரக்டர்ஸ் விஎஃப்எக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அந்த பிளானட் டியூட்டோல எந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், எப்படி அவங்க எர்த்த பாக்குறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன ரைட்டிங்குமே வந்து படத்தோட ஹியூமர் போர்ஷனை இன்னுமே எலிவேட் பண்ணுது. இதை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சின்ன பொண்ணு மயோ அப்படிங்கிறவங்க லீலோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. யதார்த்தம், அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு ஆக்டிங். அந்த ஒரு கேரக்டருக்கு இருக்கிற அந்த இன்னசென்ட்டை பக்காவா பிடிச்சி பயங்கரமா நடிச்சிருக்காங்க. மயோ அப்படிங்கிற ஒரு பொண்ணா பார்க்க மாட்டீங்க, லீலோ கேரக்டர்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு ரொம்ப நேச்சுரலா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, லீலோக்கு அக்காவா நடிச்ச சிட்னி எலிசபெத் நானிங்கிற கேரக்டர்ல ஒரு டிப்பிக்கல் ஒரு அக்கா, ஒரு ஃபேமிலி ட்ராஜடி நடந்த தங்கச்சிக்கு எப்படி ஒரு அக்கா கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளான ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த கதைக்கு தேவையான அளவு எந்த மீட்டர்ல அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் இருக்கோ அந்த மீட்டர்ல ரொம்ப அழகாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் காமெடின்னு ஜான்ரா இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் வந்து சொல்லல. எல்லாருக்கும் ஈஸியா எமோஷனோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு டைலாக்ஸ் முக்கியமா எழுதியிருக்காங்க. எனக்கு பர்சனலா ஹவாய் கனெக்ஷன் அமெரிக்கன் மூவிஸ்ல வந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கேன், பேட் பாய்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஹவாய் லாங்குவேஜ் அவ்வளோ அழகா கடைசியா ஜாக்கி ஜான் படத்துல தான் எதுலயோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல யூஸ் பண்ண அந்த ஒரு ஹவாய் லாங்குவேஜ் டெஸ்ட், எக்ஸாம்பிளுக்கு ஒஹானா, அலோஹா, மஹோலா, குலியானா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மோஸ்ட்லி 90% இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அதுல கொஞ்சம் இதுல சாங்ஸுமே வந்து ஹவாயில ஒரு சாங் வச்சது பயங்கரமான ஒரு நேட்டிவ் டச்னே சொல்லுவேன். அந்த ஊருக்கான ஒரு நேட்டிவ் டச்னே சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த 4 வார்த்தை ஒஹானா, அலோஹா, மஹோலா, குலியானா இப்படின்னு இந்த 4 வார்த்தை மட்டும் மண்டையில ஒட்டிக்கிச்சு. நல்லா இருக்கு இவங்க லாங்குவேஜ் அப்படின்னு தோண வைக்கும் அவங்க பேசும்போது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷன், அந்த வேர்ட்ஸ் கேரி பண்ற எமோஷன் அவ்வளவு யூனிக்கா ரொம்ப தத்ரூபமா விஷுவல் பண்ணி காட்டியிருந்தாங்க. அண்ட் 3வது கேரக்டர் ஒரு பக்கத்து வீட்டு ஆன்டி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, எமி ஹில் அப்படிங்கிற ஒரு ஆக்டர். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு, அவங்களுக்கு இந்த படத்துல ஸ்கிரீன் டைம் கம்மினாலும் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டி இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர் ரைட்டிங். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டாக்டர் ஜும்பா கேரக்டரும் பீக்லி அப்படிங்கிற ஒரு ரோல்ல பில்லி மெக்னூசன் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் ஸ்பெஷல் மென்ஷன். அவங்க ஸ்கிரீனுக்கு வந்தாலே பார்த்தாலே சிரிக்க தோணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்டேஷனும் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அந்த சீன்ஸுமே வந்து அந்த படத்துல இருக்கிற ஹியூமர் மீட்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தங்காட்டி அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இதை தாண்டி இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ்ஸ்னு எனக்கு எதுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த படம் தியேட்டர்ல பார்க்கலான்ட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு மாதிரி அந்த படத்தோட போஸ்டர்ஸ், இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, சின்ன பிள்ளை படத்தை நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் எனக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதுதான் இந்த படத்தை பார்க்க வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா இதை தாண்டி ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட்ல பாக்குறேன். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இந்த படத்தை ஏன்டா தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. நான் சொல்ல போனா இந்த வருஷத்தோட அந்த நம்பர் பிசினஸ் பத்தி பேசல, வேணா இப்படி சொல்றேன், நிறைய பேர் மோஸ்ட் வாட்ச் மூவி இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு இந்த படத்தை தான் சொல்றாங்க. ஸோ அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் இந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு. பட் இதை தாண்டி படத்துக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா காமெடி தான். ஏன்னா
எமோஷனல் ஃபுல்லா ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ற மாதிரி இந்த படத்துலயுமே வந்து ஒரு சில காமெடிகள் வருது. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அண்டு ஒரு எமோஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆர்க்காவே வந்து எங்கேயுமே முடிக்கல. அதெல்லாம் எங்க ஆரம்பிச்சு எங்க விட்டாங்களோ விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு படம் பார்க்கும்போது லைட்டா தோணுச்சு. அண்டு ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இந்த ஸ்டிச்சுங்கிற கேரக்டரோட ஸ்டிச் ஆகிற மாதிரி ஒரு ரைட்டிங் ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த படத்து மூலியமா போட்டிருக்காங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல பேசின கொஞ்சமான டைலாக்ஸ் ஹவாய் லாங்குவேஜ்ல வந்து அந்த டைலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் லீலோ அப்படிங்கிற கேரக்டர், இந்த 3 விஷயம் லீலோ, ஸ்டிச் அண்ட் ஹவாய் லாங்குவேஜ்ல வர அந்த ஒரு டைலாக்ஸ், இந்த 3மே வந்து கண்டிப்பா படம் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு. சப்போஸ் இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துல நான் ஸ்பாய்லரே இல்லாம தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி அங்க இங்க அரசல் புரசலா 2 3 இடத்துல ஸ்பாய்லர் சொல்லியிருக்கலாம். நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னும் படம் பார்க்கலீங்கன்னா பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது இந்த வீடியோல தப்பா சொல்லியிருந்தா அதையுமே சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை திருத்திக்கிறேன் நான். அண்ட் இந்த லீலோ அண்ட் ஸ்டிச் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவேங்க. லீலோ அண்ட் ஸ்டிச் வில் ஸ்டிச் யுவர் ஓஹானா ஃபீலிங்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. 12 நிமிஷம் பேசியிருக்கேன்.